Welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய BFUN நம்பரை வந்து எப்படி ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க புதுசா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படினா அந்த கம்பெனி வந்து ஒரு 10 ல இருந்து 15க்கு மேல வந்து ஸ்டாஃப் வந்து இருக்காங்க அப்படினாலே கண்டிப்பா அந்த கம்பெனில வந்து BF அப்படிங்கறது வந்து பிடிப்பாங்க. உங்களுடைய BF அக்கவுண்ட்லயே வந்து அமௌண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய BF அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் வந்து எடுக்கணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா BF ல வந்து உங்களுடைய UAN நம்பர் அதாவது யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட்டையுமே நீங்க எடுக்க முடியும். இல்ல ஃபுல் அமௌண்ட் நீங்க வந்து செட்டில்மென்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினாலும் உங்களுடைய UAN நம்பரை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்டேட் அதாவது ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் மெம்பர் போர்ட்டல்ல நீங்க வந்து லாகின் பண்ணி வந்து செக் பண்ண முடியும். உங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து மாசம் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுது, குறிப்பிட்ட தொகையை மட்டும் எப்படி வந்து க்ளைம் பண்றது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் வந்து போட்டுருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி UAN நம்பரை வந்து ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க்கு எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து UAN நம்பர் அப்படினாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். BF ல இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கணும் அப்படினா UAN நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணனும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ UAN ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய salary slip வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மந்த் salary slip வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பா வந்து இருக்கணும். ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து இருக்கணும். இது மூணு மட்டும் இருந்தாலே போதும். ஈஸியாவே நீங்க வந்து உங்க மொபைல் ஃபோன் மூலமாவே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்டிவேட் UAN சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சைட் வந்து BF மெம்பருடைய போர்ட்டல், அதாவது எம்ப்ளாயி போர்ட்டல் கிடையாது சரிங்களா. எம்ப்ளாயருடைய போர்ட்டல் அதாவது ஸ்டாஃபோடைய போர்ட்டல், ரெண்டு வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க BFக்குன்னு சொல்லிட்டு. இது இப்போ நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது வந்து மெம்பருடைய போர்ட்டல் சரிங்களா. இந்த இடத்துல ஆக்டிவேட் UAN அப்படிங்கறத இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டி போகும். இந்த இடத்துல உங்களுடைய UAN நம்பர் வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. உங்களுடைய salary ஸ்லிப்ல வந்து UAN நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. BF நம்பர்னு சொல்லிட்டு தனியா இருக்கும், அது வந்து கொடுக்க கூடாது சரிங்களா. UAN அப்படிங்கற அந்த நம்பரை இந்த இடத்துல பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. ஆதார் நம்பரை 12 டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார்ல வந்து பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து கொடுங்க. ஏனா இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு சம் எரர் வரும். உங்க ஆதார்ல பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல தான் உங்களுடைய salary ஸ்லிப்லயும் பேர் வந்து இருக்கணும். நீங்க சப்போஸ் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு ஒரு கம்பெனில. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆதார்ல வந்து ஏதோ ஒரு கரெக்ஷனோ அப்டேட்டோ நீங்க வந்து பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க ஆதார்ல என்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணாலும் அந்த ஜெராக்ஸ் அந்த அப்டேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை நீங்க வர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயிக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி ஆகணும். அந்த HR டிபார்ட்மென்ட் இருக்கும் இல்லையா, ஏன்னா HR தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. HRக்கு நீங்க வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துறணும். சார் இந்த மாதிரி என்னுடைய ஆதார் வந்து நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன், தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா BF கூட வந்து நேமே வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க, அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கனாலே அவங்களே அந்த அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இந்த UAN வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வர்க் பண்ணக்கூடிய அந்த HR வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து UAN நம்பர் போட்டாச்சு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டாச்சு, ஆதார்ல இருக்கிற மாதிரி பேர் வந்து போட்டாச்சு. இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் போடுங்க, இல்ல லாஸ்ட்ல இருக்கணும் லாஸ்ட் போடுங்க, ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ் விடுங்க. எப்படி இருக்கோ அதே போல தான் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே போல கொடுங்க. ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல கேப்சா கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இது OTP ஷேர் பண்றதுக்கு ஓகே அப்படிங்கற பட்சத்துல நீங்க இந்த இடத்துல வந்து கெட் ஆத்தென்டிகேஷன் பின் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வரும். இல்ல ஆதார்ல மெயில் ஐடி லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கும் லிங்க் OTP வரும். அத பார்த்து நீங்க அந்த இடத்துல டைப் பண்ணி சேவ் பண்ணுங்க. நீங்க OTP எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய UAN வந்து ஆன்லைன்லயே வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். உங்களுக்கு ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்குமே மெசேஜ் வந்து வந்துரும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உங்களுக்கு வந்து மெசேஜ்ல வந்துரும். ஏனா UAN நம்பர்ங்கிறது தான் உங்களுடைய யூசர் நேம் சரிங்களா. பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த வெப்சைட்டே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த அட் கேப்சா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 charactersல வந்து ஒரு 10 டிஜிட்ல ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படினா மறுபடியும் இந்த வெப்சைட் ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும்.
ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ரைட் சைடில் லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஏஎன் நம்பரையும் அதுக்கான பாஸ்வேர்டையும் நீங்கள் அப்படி இந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணி கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்படிங்கிற போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் மைண்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படும். நீங்கள் வந்து அட்வான்ஸ் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து மெம்பர் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் A to Z வந்து செக் பண்ணணும். அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தேவைப்படும். சரிங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கம்பெனி ஹச்ஆரே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. சம்டைம் வந்து உங்களால் வந்து அதில் வந்து இல்லை, கேஒய்சியில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களுடைய பேன் கார்டையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சால் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஒரு 3 to 4 days வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், அட்வான்ஸ் அமௌண்ட். பட் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வித் செட்டில்மெண்ட், பென்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணி 15 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். இந்த வீடியோக்கு கீழே நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.